வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். இபிஎஸ் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சமீபத்தில் கொடுத்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சில முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டியிருக்கிறார். ஒன்றுன்னா பேசுவோம். முதலாவது, தனிப்பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இது யாருக்கான செய்தி? பாஜக கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சின்னு பல குரல்களில் பேசுவதற்கான விளக்கமாக பதிலாக இதை எடுத்துக்கொள்ளணுமா? அப்படி தான் எடுத்துக்கணும். இது பிஜேபி கொடுத்த பதில். அந்த வேறு கூட்டணி கவர்மெண்ட்லாம் கிடையாது, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான். ஒன்று, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தான் தனிப்பெரும்பான்மையோடு ஜெயிப்போம்னா அந்த அளவுக்கு நாங்கள் சீட்டு கூடுதலாக நிற்போன்றார். அதில் இருக்கக்கூடிய பொருள் அதுதான். 118 மேஜிக் மார்க். 118 ஜெயிக்கணும்னா 140 நிற்கணும். அப்போ நான் 80 சீட்டெல்லாம் நீ கேட்டேன்னா உனக்கு 80 சீட்டு கொடுத்துட்டு மற்றவங்களுக்குலாம் நான் கொடுக்க முடியாது. லாஸ்ட் டைம் 20 வாங்கினீங்க, அதில் கொஞ்சம் கூட போகலாம், 5-10 அவ்வளோதான். 5-10 கூட போகலாம். ரெண்டு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, மந்திரி சபையில் இடம் கிடையாது, அது அதிமுக கவர்மெண்ட் தான். ரெண்டாவது, தனிப்பெரும்பான்மையோடு நாங்கள் அமைப்போம்னு சொல்லும்போது அந்த அளவுக்கு நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணுவோம். 118 மேஜிக் மார்க்குனா கண்டிப்பாக ஒரு 140 நின்னா தான் 118 ஜெயிக்க முடியும். ஸோ சீட் பார்கெனிங்லேயும் ஹார்டாக இருக்கும், இஷ்டம் போல் வளைக்க முடியாது. அதை தான் நேற்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கார். ஏன்னா 3 முறை அமித்ஷா திரும்ப பிஜேபி ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு, என்டிஏ கவர்மெண்ட்டு, என்டிஏலேருந்து ஏடிஎம்கேலேருந்து ஒருத்தர் தலைவர் ஆவார், பிஜேபி மந்திரி சபையில் இடம் வரும். இதெல்லாம் கோபப்படுத்தி இருக்கிறது. தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறாரு. அவர் தினமலர் தினத்தந்திக்கு நாட்டின் தமிழகத்தின் முன்னணி நாளிதழ்கள் கொடுத்த பேட்டியில் அமித்ஷா சொன்னார், இவர் பொதுவாக நின்று ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட பேசும்போது கிளாரிஃபை பண்ணியிருக்காருன்னு தான் தோணுது. அவ்வளோ சுலபமாக பிஜேபியால் ஏடிஎம்கேவை அலையன்ஸுக்கு உள்ளே வந்த பிறகு மிரட்ட முடியுமான்ற டவுட் இப்போ தெளிவாக வர ஆரம்பிக்குது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு நினைவு இருக்கும். அப்போவே 100 இடங்கள் வரைக்கும் பாஜக சொன்னாங்க, அத்தனை இடங்களில் நாங்கள் போட்டி போடுவோம்னாங்க. அப்புறம் அது 60, 80ன்னு எண்ணிக்கையெல்லாம் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு கொடுக்கல, இபிஎஸ் கொடுக்கல. ஆனால் இந்த முறை மேஜர் பார்ட்னரே பிஜேபியாக தானே இருக்க போது பார்க்குற வரைக்கும் ஏடிஎம்கேக்கு. இதை அவங்களால 25க்குள்ளேயோ 30க்குள்ளேயோ சுருக்கிட முடியுமா பாஜகவை? சுருக்குவதற்கான முயற்சிகள் நடக்குது தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்கிறது முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி ஏடிஎம்கே தவிர்த்த பெரிய கட்சினா பிஜேபி தான். ஏன்னா பாமக இன்றைக்கி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, டைல்யூட்டடாக இருக்குது. அப்பா மகன் சண்டை நடுத்தரில் சந்தி சிரிக்குது. நாளைக்கே அப்பா மகனுடைய போர் நிறுத்தம் ஏற்பட்டு ஒற்றுமை ஏற்பட்டால் கூட டேமேஜ் நடந்துடுச்சு, கீழே அடிக்குவேட் டேமேஜ். அவங்க பார்கெயின் பண்ணுற அந்த இடத்துலையும் இல்லை. அவங்களோட ஓட் பேங்க் கம்ப்ளீட்டாக டைல்யூட்டடு. விஜய் பக்கம் அவங்க ஓட் பேங்க்கில் கணிசமான பகுதி வெளியில் போயிருக்கு. இன்னொரு பக்கம் அதிமுக போயிடுச்சு. பாமகவை ஒரு பெரிய பிளேயராக முன்பு அதிமுக பாஜக கூட்டணியில் நம்பர் 2 பெரிய பிளேயர் பாமக இன்றைக்கி கிடையாது. அப்படியே அலையன்ஸ்க்கு போனாலும் அது நம்பர் 3 பிளேயராக தான் இருக்கும். ஸோ நம்பர் 2 பிளேயர் பிஜேபி தான். ஆனால் பிஜேபி எவ்வளோ சீட்டை வாங்குவாங்க, கழுத்தை நெருக்கி அவங்க வாங்க முடியுமா, 50 சீட்டு மேலே வாங்க முடியுமானா ஐ திங்க் அது எடப்பாடியார் ஒத்துக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு அப்பர் ஹேண்ட் தெரியுது இல்லை பிஜேபி கிட்ட? அது தெரியுது. அது சின்ன நம்பருக்கு ஒத்துப்பாங்களா? இல்லை, அதுதான் சிக்கல். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்பர் ஹேண்டு தோன்றுகிற மாதிரி ஒரு மீடியா நெரேட்டிவை அமித்ஷா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் அந்த பிரச்சனையை உண்டாக்குறாங்க. ஒன்று அமித்ஷா, இன்னொன்று அண்ணாமலை. நயனார் நாகேந்திரன் அமைதியாக சொல்கிறது சப்மிசிவாக தான் சப்மிசிவாக போகிறார். இப்போ நீங்கள் இந்த சீட்டு 80 வேணும் 60 வேணும்லாம் கேட்டிங்கன்னா அது சத்தியமாக கிடைக்காது. அதெல்லாம் எடப்பாடி ஒத்துக்கவே மாட்டார். அது வலியுறுத்தினாங்கன்னா கூட்டணி உடையும். அது தனிப்பெரும்பான்மைங்கிற கொள்கையை வச்சுக்கும்போது இவங்களுக்கு தூக்கி 60 சீட்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க எவ்வளோ நின்று மற்ற கட்சியெல்லாம் அவங்க அகாமடேட் பண்ணணும். அது சாத்தியப்படாது. ஐ திங்க் பிஜேபியோட எய்ம் நிறைய சீட்டு நிற்கிறது கிடையாது, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்க 20 சீட்டு வாங்கிட்டு 4 சீட்டு ஜெயிச்சா கூட எனக்கு ஒரு மந்திரி வான்னு கேட்டாங்கன்னா அது அவங்களோட ப்ராஃபிட். தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் புள்ளி அது. நீ 40 சீட்டு வாங்கி 50 சீட்டு வாங்கி 2 சீட்டு 3 சீட்டு ஜெயிக்கிறது அர்த்தம் இல்லாதது. ஃபோக்கஸ்டாக 20, இப்போ லாஸ்ட் டைம் கொடுத்த 20க்கு மேலே கண்டிப்பாக போகும், 25-30 வரைக்கும் போகலாம். என்னுடைய கணிப்பு 30 வரைக்கும் போகும், 30 வரைக்கும் போகும். ஆனால் ஆட்சியில் பங்கு 50, 60, 70 கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் 25 அண்ட் ஷேர் இன் பவர்னா அது பிஜேபிக்கு பெரிய வெற்றி. ஒரு கட்டத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, விஜயோட எடப்பாடி பேசும்போது அது ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்தது. அப்புறம் தான் அது அப்ரப்டாக கட்டாயி அவங்க பிஜேபியோட சேர்ந்தாங்க. அந்த பீரியடில் விஜய் 60 வேணும் 80 வேணும் துணை முதல்வர்னும் போது இவங்க தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்பது 40 சீட்டு, பட் அதிகாரத்தில் பங்கு. துணை முதல்வர் கிடையாது, அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு.
4 கேபினெட் வரைக்கும் கொடுக்க தயாராக இருந்தாங்க. ஆனால் சீட்டு 40 தான், துணை முதலமைச்சர் கிடையாது. அதாவது இப்போ எடப்பாடி கிட்ட இருந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, சீட்டு வந்து நிறையா கொடுக்க முடியாது, ஏன்னா எங்களுக்கு தேவைப்படுது, நாங்கள் வந்து தனி மெஜாரிட்டி எடுக்கணும்னு தான் விரும்புகிறோம். அதனால் வந்து சீட்டை வந்து நீங்கள் அள்ளி வழங்க முடியாது, ஒரு லிமிட்டெட் ஸ்கோப்பில் தான் சீட்டு கொடுக்க முடியும். ஆனால் அதிகாரத்தில் பங்கு உண்டு அப்படின்ற வாதத்தை ஒரு கட்டத்தில் வச்சுருந்துருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், விஜய்க்கு 40 தொகுதிகள் வரைக்கும் கொடுத்து அமைச்சரவையிலையும் பங்குன்னு இறங்கி வரணும்னு நினைக்கிற இபிஎஸ் வந்து ஏன் பிஜேபி கிட்ட தொகுதிகள் எண்ணிக்கையிலையும் கராராக இருக்கிறாரு, அமைச்சரவையில் பங்கு இல்லைங்கிறதையும் கராராக இருப்பார்? ஏன்னா அவங்க விழுங்கிடுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு மந்திரி அவங்களை கொடுத்தீங்கன்னா கூட அவங்கள சாப்பிட்ருவோம். 20 வேணாம், 5 சீட்டு, ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆனாலும் பிஜேபி உங்களை விழுங்கும். அது ஆக்டோபஸ். அப்போ அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, அது சத்தியமாக பிஜேபி ஆட்சியாக இருக்கும். இன்னொன்று, ஏடிஎம்கேவோட கவர்மெண்ட்டோட ப்ரொஃபைலே மாறிடும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூட்டணி வச்சுக்கிறது வேற, கூட்டணி மந்திரி சபையில் பிஜேபியை சேர்த்துக்கிறது வேற. ஆனால் தாவேக்கா கிட்ட அதிமுக அது சிக்கல் கிடையாது. 40 இல்லை 60 கொடுத்து கூட உங்களுக்கு வந்து அவங்களுக்கு 5 மந்திரி கொடுத்தா கூட பிரச்சனை கிடையாது. எக்ஸப்ட் டெப்டி சிஎம் மற்ற எது கொடுத்தாலும் அங்கே பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் பிஜேபியோட கூட்டணி குறைவாக வச்சு வெறும் 20 சீட்டு கொடுத்து அதில் 5 மந்திரி எம்எல்ஏ ஜெயிச்சு 2 பேர் மந்திரி ஆகிட்டானா ஃபினிஷ்டு. ஏடிஎம்கே இல்லை, தமிழ்நாடு இஸ் ஃபினிஷ்டு. ஏன்னா அவங்க தெளிவாக இருக்காங்க, அரசியல் அதிகாரம் கையில் எடுக்கிறது ரொம்ப முக்கியன்றாங்க. கேபினெட்டில் பிஜேபி இருந்ததுன்னா அதை விட டிசாஸ்டர் தமிழ்நாட்டுக்கு எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுக்கோங்க, இன்றைக்கி எடப்பாடி சிஎம்மாக இருந்தது, திருப்பரங்குன்றம் இன்சிடென்ட் நடக்குது, தமிழ்நாட்டில் அந்த கவர்மெண்ட்டில் பிஜேபிக்கு 2 மந்திரி இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும்? அந்த 2 மந்திரி இந்து சமய அறநிலையத்துறை மந்திரியாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. எந்த துறைக்கு வேண்டாம், கதர் வாரியத்துறை அமைச்சராக கூட இருக்கட்டும், அவங்க ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக கூட இருக்கட்டும், அவங்க 2 மந்திரி அங்கே போய் உட்காந்து தர்ணாவில் ஈடுபட்டாங்கன்னா கேபினட்டோட ப்ரொஃபைலை சந்தி சிரிச்சிருக்கும். ஏன்னா கேபினட் ஷுட் ஸ்பீக் இன் ஒன் வாய்ஸ். ஆனால் அதிகாரம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லும்போது விஜய்க்கு கொடுக்க தயாராக இருக்காங்க. சத்தியமாக வந்து பிஜேபி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் விஜய்க்கு ஒருவேளை விஜய் அந்த கட்சியில் கூட்டணிக்கு போய் விஜயும் கேட்குறாருன்னா இப்போ விஜய்க்கும் கொடுக்க முடியாது. நான் சொல்கிறது இவங்க பிஜேபி அலையன்ஸ் போகிறதுக்கு முன்னால் அப்போ பேசப்பட்ட பேச்சு வந்து இது பாருங்க, சீட்டு வந்து இப்போ பெரிய அளவில் கொடுக்க முடியாது. இப்போ விஜய் அகாமடேட் பண்ணி கொடுத்தா பிஜேபிக்கும் கொடுக்க வேண்டியது வந்து 100% வரும். நீங்கள் உங்கள் கூட்டணியில் ப்ரீபோல் அலையன்ஸில் இருக்க கட்சிகளில் ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டு இன்னொரு கட்சி கொடுக்க மாட்டேன் நீங்கள் சொல்ல முடியாது, சத்தியமாக சொல்ல முடியாது. அதனால் அன்னைக்கு வச்ச ஒரு பாசிபிலிட்டி, நிறைய பாசிபிள் சினாரியோஸ் பேசப்பட்டிருக்கு. அதில் 40 சீட்டு மந்திரி சபையில் இடணும். அது தெரிஞ்சும் தான் வந்து விஜய் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்குன்னு தெரிஞ்சு தான் அமித்ஷா அவசர அவசரமாக அவங்கள பிடிச்சி இழுத்து அலையன்ஸில் கொண்டு வந்தது. இப்போ ஏதோ ஜூலை 7ஆம் தேதி வராருன்றாங்க, மறுபடியும் சென்னைக்கு வராருன்றாங்க. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒருவேளை அன்புமணி போய் மேடையில் ஏறுவாரா, இல்லை வேறு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுப்பாரு அப்படின்னு தெரியல நமக்கு. எடப்பாடியோட இந்த ப்ரெஸ் மீட்டுன்றது அமித்ஷாவோட பேட்டிக்கு, தினமலர் தினத்தந்திக்கு அமித்ஷா கொடுத்த பேட்டிக்கான பதிலடி. அதாவது கூட்டணி சர்க்கார் கிடையாது, பிஜேபி அதிமுக அரசு தான், அமைச்சரவையில் இடம் கிடையாது யாருக்கும், பிஜேபி கிடையாது, நான் தான் சிஎம். ஏன்னா அவர் வந்து அதிமுகலேருந்து ஒருவர் சிஎம்னாரு, நான் தான் சிஎம்னார். இது எடப்பாடி வந்து அமித்ஷாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பதிலடி. ஓகே, அதே ப்ரெஸ் மீட்டில் இபிஎஸ் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு செய்தி, அதிமுகவை யாரும் கபலீகரம் பண்ண முடியாதுன்னு. இதுவும் பாஜகவுக்கு தானா? ஆமாம், இது பாஜகவுக்கு சொல்லப்பட்ட விஷயம் தான். ஏன்னா தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள், இடதுசாரிகள், விசிகா, ஏன் திமுகலே ஒரு செக்ஷன், காங்கிரஸ் எல்லாரும் சொன்னது என்னென்னா வந்து இது வந்து ஆக்டோபஸ், இது முழுங்கிடும், அதிமுகவை முழுங்கிடும், கபலீகரம் பண்ணிடும், ஸ்வாலோ பண்ணிடும். இட் இஸ் நாட் லைக் எனி அதர் அலையன்ஸ். தேர்தலில் பல கட்சிகளோட கூட்டணி வைப்பாங்க, இது இந்தியா பூரா இருக்க நடைமுறை. ஆனால் இது அப்படிப்பட்ட ஒரு ஜெயிப்பான், பிரிஞ்சிருவான், சேருவான், என்னென்னமோ நடக்கும். ஆனால் இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல. இதோட வெற்றி தோல்விகளை ஒரு பக்கம் ஒதுக்கி வைத்து விடலாம். இது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, பாஜக அதிமுக கூட்டணி என்பது. இது உங்களை கபலீகரம் பண்ணிடும், இது திருதராஷ்டிராலிங்கனம், இதுதான் பேசப்பட்ட பேச்சு. அந்த கருத்துக்கும் அவர் பதில் சொல்கிறார், இல்லை எங்களை எந்த கொம்பனாலையும் கபலீகரம் பண்ண முடியாதுன்றார். அது பிஜேபி தான் சொல்கிறார். கபலீகரம் பண்ணணுன்ற எண்ணத்துலேயும் அந்த நோக்கத்துலேயும் செயல்படக்கூடிய ஒரே கட்சி இன்றைக்கி வந்து பிஜேபி தான். ஸோ இவங்க இவ்வளோ பேச்சு பேசிட்டு பிஜேபி கிட்ட போன பிறகு அதற்கான விளக்கங்களை இவங்க கொடுத்து தான் ஆகணும். நான் என்ன கேட்குறேன், 2023 செப்டம்பரில் என்டிஏ விட்டு வெளியில் வந்தார் எடப்பாடியார். அதுக்கு 10 நாள் முன்னால் தான் 9 ஆண்டுகளாக கூட்டப்படாத என்டிஏ கூட்டம் கூட்டப்பட்ட பிறகு பிரதமர் நரேந்திர மோடி வலது பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரே பெரிய தலைவர் எடப்பாடியார். கரெக்டாக 10 நாளில் அங்கேருந்து வெளியில் வரீங்க. அந்த 1.5 ஆண்டுகள் அசெம்பிளி பார்லிமெண்ட் எலெக்ஷன் காலகட்டத்தில் கூட நீங்கள் பிரிஞ்சு வந்தப்போ எதற்காக பிரிஞ்சுங்கன்னா சில சமயத்தில் பேசுனீங்க. அதில் ஒரு காரணம் கூட இன்றைக்கும் மாறல. அப்போ ஏன் போய் சேர்ந்தீங்க? இப்போ இதுதான் உங்கள் முடிவுங்கன்னா நீங்கள் அப்பயே ஒன்றா இருந்திருக்கலாமே. ஏன் பிரிஞ்சுங்க, ஏன் சேர்ந்தீங்க? பொலிட்டிக்கலாக ஒரே ஒரு ரீசன் சொல்லுங்கள்.
ஒரு பிரியறதுக்கும் சேர்றதுக்கும் ஒரு காரணம் உண்டு. தனி மனித காரணமாகவும் இருக்கலாம், சித்தாந்த ரீதியிலான சிக்கலாகவும் இருக்கலாம். ரெண்டுமே நீங்கள் விளக்கலையா? என்னத்துக்காக சார் நீங்கள் வெளியில் வந்தீங்க, இப்போ என்னத்துக்காக போய் சேர்ந்தீங்க? ஜஸ்ட் ஷோஸ் ஒன் ரீசன், ஒரே ஒரு காரணத்தை சொல்லுங்கள். ஏன் பிரிஞ்சிங்க, ஏன் சேர்ந்தீங்க? இல்லை, இப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோ பேசும்போதும் திரு இபிஎஸ் விளக்கம் கொடுக்கும்போதும் மக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னாலே எப்படி பாஜக அதிமுகவை கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு அப்புறம் அது எப்படி டீகோட் பண்ணி புரிஞ்சுக்கிறது? இல்லைங்க, இது வந்து இப்போ வெளிப்படையாக நீங்கள் ஒரு குறைந்தபட்ச அரசியல் புரிதல் இருந்தால் அது நடக்கும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, கபலீகரன்றதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். பொதுவெளியில் இருக்கிறத வச்சு பாருங்கள். அவங்க இந்து முன்னணி வந்து முருகர் மாநாடு நடத்துகிறாங்க. அது வெளிப்படையான ஒரு மத சார்பு நிகழ்வு. அது வந்து ஒரு பக்தி மாநாடு கிடையாது, கண்டிப்பாக பக்தி மாநாடு கிடையாது. அங்கே அவங்க என்ன பேச போகிறாங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி அவங்க பேசினாங்க, இந்து ஒற்றுமைனாங்க, பஹல்காமில் மோடிக்கு பாராட்டுனாங்க, இந்து எழுச்சியை, இந்து வாக்கு வங்கியை உருவாக்குவோம்னு பேசினாங்க, திருப்பரங்குன்றம் மலையை வந்து இந்து மலையாக்குவோம்னாங்க. அப்பட்டமான ஹிந்துத்துவா சித்தாந்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய தீர்மானங்களை அவங்க நிறைவேற்றுறாங்க. இதை வந்து இந்து முன்னணி தன்னுடைய மாநாட்டில் நிறைவேற்றிருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது அவங்க உரிமை. இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அவங்களுக்கு அரசியலமைப்பு சாசனம் உரிமை கொடுத்துருக்கு, அது தப்பு. அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அவங்கள வச்சுட்டு போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதிமுக அதில் ஏன், அதாவது இதை வந்து நீ முருகன் மாநாட்டில் பேசும்போது தான் நமக்கு சிக்கல் வருது. அந்த மாநாட்டில் போய் 5 முன்னாள் மந்திரிங்க உக்காந்தாங்கல்ல, அதுதான் பிஜேபி கபலீகரம் செய்வதற்கான அடையாளம். இதுக்கு முன்னால் போய் உட்காந்துருக்காங்களா? ஜெயலலிதா பீரியடில் ஒரு இந்து முன்னணி மாநாட்டில் போய் உட்காருவாங்களா? கலைஞரும் ஜெயலலிதாவும் பிஜேபியோட 2 எலெக்ஷனில் ஒவ்வொருத்தரும் தலா 2 எலெக்ஷனில் கூட்டணி வச்சாங்க. கருணாநிதி 2 எலெக்ஷனில் வச்சார், 99, 2001 ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசம்பிளி. ஜெயலலிதா 98, 2004 2 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வச்சாங்க. போத் கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா ஈச் 2 times ஹேவ் ரிலேஷன்ஷிப் வித் பிஜேபி. ஆனால் ஆர்எஸ்எஸோட அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் கிடையாது. எடப்பாடி அதிமுகவோட மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வு என்னென்னா, அவங்க ஆர்எஸ்எஸோட ரிலேஷன்ஷிப்புக்கு போகிறாங்க. பிஜேபியோட போனால் பிரச்சனை இல்லைங்க, அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இருக்க கட்சி. நாடு பூரா எத்தனையோ பேர் வச்சுருக்கோம். அது வந்து தன்னளவில் செக்யூலராக பார்ட்டியில் தேர்தல் கூட்டணி அதெல்லாம் தன்னளவில் செக்யூலராக இருக்க பார்ட்டிஸ் பிஜேபியோட வச்சுருக்கான். இவனும் வாழை சுட்டி நாங்கள் இருக்கான். ஆனால் நீ ஆர்எஸ்எஸோட வைக்கிற. சரி, அந்த மாநாட்டுக்கு அடுத்த நாள் எஸ்பி வேலுமணி என்ன பண்ணார்? மோகன் பாகவத்துக்கு வேலை கொடுக்குறாரு. அது என்ன சாதாரண நிகழ்வா? அது ஒரு சப்பக்கட்டு கட்டினார் வேலுமணி. யாரோ அங்கே லோக்கலில் இருக்க ஒரு சாமியார் 100 ஆண்டு பிறந்த நாள், அதுக்கு அது பொது நிகழ்ச்சி. அதில் அவரும் வந்திருந்தார், நானும் போயிருந்தேன், கலந்துக்கிட்டேன், கொடுத்தேன். யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க? அடுத்த நாள் வேலுமணி மோகன் பகவத், நல்லா கவனிங்க, மோகன் பகவத்துக்கு போடுறாரு அவர். அப்போ மோகன் பகவத் ஆர்எஸ்எஸோட ஆசீர்வாதம் வேலுமணிக்கு இருக்குது. அது அப்படியே கேமராவை கட் பண்ணி தினமலர் பேட்டி கொண்டு வாங்க. அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர்ன்றார் அமித்ஷா. ஒருவேளை எடப்பாடி மக்கர் பண்ணாருன்னா வேலுமணி எங்களுக்கு இருக்கார். இதுதான் இதில் இருக்க அந்த டாட்ஸை தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். வேலுமணியோட ப்ரெசன்ஸ் ஆர்எஸ்எஸோட மீட்டிங்கில் எதை உணர்த்துது உங்களுக்கு? அது எப்படி கடந்து போகக்கூடிய நிகழ்வா? வேலுமணியோட சகோதரர் வந்து செங்கோல் கமிட்டின்னு ஒன்று போட்டிருக்காங்க. அந்த கமிட்டியில் வந்து மெம்பர் அவர். அந்த கமிட்டியோட தலைவர் ஒரு முன்னாள் ஏபிவிபி தலைவர் ஒருவர். அந்த கமிட்டியில் வந்து சிபி ராதாகிருஷ்ணனோட பிரதர் இருக்கார். இன்னும் சில பிஜேபி முக்கியஸ்தர்கள் இருக்காங்க. திரு வேலுமணியோடைய சகோதரரும் இருக்கு. வேலுமணியோட பிரதர் அவர் பிஜேபி மெம்பர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் எப்படி ஆர்எஸ்எஸோட கோர் டீம். அது மோடி ஆட்சியின் 11 ஆண்டு கால சாதனைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போவதற்காக முறையாக ஆர்எஸ்எஸ்ஸால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கமிட்டி அது. அந்த கமிட்டியில் வேலுமணியோட பிரதர் இருக்கார். அப்போ இந்த டாட்ஸ் எல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி அதிமுகவை விழுங்கும் என்று சொல்வதற்கான நியாயமான காரணங்களை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இது அவ்வளோ மற்ற கட்சிகளோட அலையன்ஸ் வைக்கிறதுக்கும், அதாவது வாஜ்பாய் பீரியடில் இருந்த பிஜேபியோட அலையன்ஸ் வச்சா வேறு. அது அப்போ அவங்க வந்து தனி மெஜாரிட்டி கிடையாது. இவங்க இன்றைக்கி விஸ்வரூபம் எடுத்துட்டாங்க. இந்த பிஜேபியோட போய் யார் அலையன்ஸ் வச்சாங்கன்னாலும் அவங்க தேர் அட் தர் ஓன் ரிஸ்க். இல்லை, இப்போ இதை மறுக்கிறவங்க அதிமுக தரப்பிலிருந்தோ இல்லை சார்பு நிலையிலிருந்து வரக்கூடியவர்களோ மற்ற பத்திரிகையாளர்களோ எம்ஜிஆர் ஜெயலலிதாங்கிற அந்த லெகசி, ரெட்டலைங்கிற சின்னம், வழிபாடு சார்ந்து அவங்க இருக்காங்கன்னா கூட மதச்சார்பின்மையையும் பின்பற்றக்கூடிய கட்சி அதிமுக. எல்லா மதங்களையும் அரவணைச்சு போகக்கூடிய கட்சி அதிமுக. இஃப்தார் நோன்புக்கு போவாங்க, கிறிஸ்மஸ்க்கும் வாழ்த்து சொல்லுவாங்க ஜெயலலிதா. அவங்க எப்படி ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தோட பாஜகவுடைய கோர் இந்துத்துவோட போய் இந்த தொண்டர்கள் ஐக்கியம் ஆயிடுவாங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக ஆயிடுவாங்க. அது வந்து முதல்ல ஆக மாட்டாங்க, காலப்போக்கில் ஆவாங்க. நீங்கள் மொத்தமாக ஐக்கியமாகணும், மொத்தமாக ஏற்றுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் 10% ஏற்றுக்கிட்டிங்கன்னா கூட போதும் அவனுக்கு.
அது இந்த ஓட் பேங்க் ஏடிஎம்கே ஓட் ஓட் பேங்க் ஆர்எஸ்எஸோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குணாம்சம் என்னென்னா 100 விஷயத்தில் நீங்கள் 100 விஷயம் இருக்குது அதில் நீங்கள் 99 விஷயத்தில் அவனை எதிர்க்கிறீங்க, ஒரே ஒரு விஷயத்தில் அவனை ஆதரிக்கிறீங்கன்னா அவங்கள அரவணைச்சுக்கிறான். நீ என்ன 99 விஷயத்தில் எதிர்க்கிறீன்னு அந்த நேரத்தில் உன்னை குறை சொல்லலை, உன்னை குற்றம் சாட்டலை, உன்னை உன்னோட மோதலை. 99 விஷயத்தில் நீங்கள் அவனை ஏறி மிதிக்கிறீங்க, ஒரு விஷயத்தில் அவனை ஆதரிக்கிறீங்க. அந்த ஒரு விஷயத்தில் ஆதரிக்கிறதுக்காக அவன் உங்களை அரவணைச்சுக்கிறான். மற்றவங்க பெரும்பாலானவங்க என்ன பண்ணுறாங்க, 99 விஷயத்தில் அவனை ஆதரிக்கிறீங்க, ஒரு விஷயத்தில் ஏற்றிங்கன்னா அவனை கழுவில் ஏற்றிடுறான், உங்களை கழுவில் ஏற்றிடுறான். ஸோ அவங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கு இந்தியாவோட பொது வாழ்க்கையிலையும் பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்லையும் நம்பர் 1 ரெக்குயர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெற்றி இல்லை, அக்செப்டன்ஸ். தீண்டத்தகாத கட்சின்னு எங்களை சொல்லாதீங்க, எங்களை சேர்த்துக்கோங்க. அது முழுமையாக கூட கிடையாது, முழுமையாக வேணாம், கொஞ்சம் என்னை ஏற்றுக்கோ. ஏன் 99 ஒரு ஓட்டில் ஜெயலலிதா வாஜ்பாய் கவர்மெண்ட்டை கவுக்கும்போது 6 எம்பிஸ் இருக்கக்கூடிய திமுக போய் வலிய ஆதரவு கொடுத்து அஃப்கோர்ஸ் அதில் தோத்தானா, அதுக்கப்புறம் அலையன்ஸ் போய் 4 வருஷம் ஜெயிச்சப்ப முரசொலிமாறனோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் என்ன, நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அன்டச்சபிள் இன் இந்தியா. இதை சொன்னவர் யார், மாநில சுயாட்சி புத்தகம் எழுதின முரசொலிமாறன், திராவிட இயக்க கொழுந்து. பதவிக்காக அந்த வார்த்தையை முரசொலிமாறன் சொன்னார். ஆனால் அதில் இருக்கக்கூடிய டீப்பர் பாலிடிக்ஸ் என்ன, காங்கிரஸோடையும் இருந்தாங்க திமுக, தேர்ட் ஃப்ரண்ட்டோடையும் இருந்தாங்க, பிஜேபியோடையும் இருந்தாங்க. நோ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அன்டச்சபிள்னு ஒரு திராவிட இயக்கத்திலேருந்து வந்த ஒரு தலைவர் எப்படி சொல்ல முடியும்? அது எதன் அடிப்படையில் வருது? பதவி வெறியின் அடிப்படையில் தான் வருது. ஆனால் அது எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு வேர்டு. தெர் ஆர் பார்ட்டிஸ் விச் ஆர் அன்டச்சபிள். அன்டச்சபிள்னால் நீங்கள் ஒரு தனி மனிதனை தீண்டத்தகாதனமாக பார்க்குற மாதிரி ஒரு சித்தாந்தத்தை பார்க்கக்கூடாது, அதே மாதிரி முட்டாள்தனமானது. தனி மனிதனை தீண்டத்தகாதவன் யாருமே கிடையாது. நோ ஹியூமன் பீயிங் இஸ் அன்டச்சபிள், ஈவன் நோ அனிமல் இஸ் அன்டச்சபிள், பட் தெர் ஆர் சம் ஐடியாலஜிஸ் விச் ஆர் அன்டச்சபிள். ஆனால் சில சித்தாந்தங்கள் தீண்டத்தகாதவை தான். அதுக்கே புது வியாக்கியானம் கொடுத்தாரு நம்முடைய திராவிட இயக்க கொழுந்து முரசொலிமாறன். எவ்வளோ பெரிய காரியத்தை அவங்க 25 வருஷத்துக்கு மேலே பண்ணியிருக்காங்க. இன்றைய இவருடைய பிஜேபி எதிர்ப்பு கடந்த கால வரலாறு தெரிந்தவர்களுக்கு முடைநாற்றம் எடுக்கக்கூடிய கோபத்தை ஏற்படுத்தும். எந்த கட்சியும் தீண்டத்தகாத கட்சி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 ஆண்டுகள் பதவியில் இருந்தீங்க. அப்போ இன்றைய உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பு எதன் காரணத்தினால வருது? இந்த 25 வருஷத்தில் என்ன மாறிச்சு? நீங்கள் அந்த பவரில் இருக்கும்போது தான் குஜராத் இனப்படுகொலைகள் நிகழ்ந்தது. அன்றைய கொள்கைகளை அவங்க ஷெல் பண்ணியிருந்தாங்களே ஒழிய ஒன்றுமே அவங்க கைவிடலை. ஆகவே இதுதான். அப்படி பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் இன்க்ளூடிங் பிஜேபி காங்கிரஸ் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. அதான் அவனோட முதல் எதிரி, சித்தாந்த எதிரி கம்யூனிஸ்டுகள் தான். இன்றைக்கி எதுக்கு சத்தீஸ்கட்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் நக்சல்களை ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் 1000 பேரை கொண்டு இருக்காங்கங்க. இந்த நாட்டில் அதை கேட்க நாதியே கிடையாது. 5 லெஃப்ட் லீடர்ஸ் மட்டும் மோடிக்கு கடிதம் எழுதுகிறாங்க, வேறு யாருமே பேசலை. ஏன்னா நக்சலிசத்துக்கு ஆர்ம்டு ரெபெலியன் மூலமாக தீர்வு காண முடியும்னு கவர்மெண்ட் நம்புது. சித்தாந்த ரீதியாக அவங்க தான் அவங்களுக்கு பெரிய எனிமி. அதனால் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அந்த 100% அக்செப்டன்ஸ் வேணாம் கார்த்திகேயன், 1% போதும் அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு ஐடியாலஜி. அதை ஒரு தேர்தல் வெற்றியாளர் 2 தேர்தல் வெற்றியாளர்லாம் தோற்கடிக்கும். இந்த ஆன்மீகம் வழிபாடுங்கிற இடத்துல ஏடிஎம்கேயும் பிஜேபியும் ஒரு புள்ளியில் இணையுதோ? திமுக எதிர்ப்புன்ற புள்ளியில் இணையுதுங்க, வேற ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க. அவங்களுக்கு சராசரி அதிமுக தொண்டன் ஒரு மத சார்பற்றவன் தான். ஆனால் நீங்கள் திமுக எதிர்ப்பு மேலோங்கும் போது, எஸ்பெஷலி திமுக அதிகாரத்தில் இருக்கும்போது பிஜேபியோட கை கோர்க்கிறதுல அதிமுக தொண்டர்களுக்கு பெரிய அளவில் ஒன்றும் சஞ்சலமோ வருத்தமோ இருக்காது. நான் கூட அடிக்கடி சொல்கிறேன் அது ஜெல் ஆகலைன்னு. மேபி இன்னும் 6 மந்த்ஸில் ஜெல் ஆகலாம். இந்த அரசாங்கத்தோட அட்டூழியங்கள் இதோ இப்போ நடந்தது, அஜித்குமார் மரணம் மாதிரியான இன்சிடென்ட்டு, அப்புறம் கள்ளக்குறிச்சி மாதிரி இன்னும் 2 நடந்ததுன்னா முடிஞ்சது கதை. என்னோட எனிமி எனக்கு திமுக தான், பிஜேபி இல்லைன்றது தெளிவாக ஒவ்வொரு அதிமுக தொண்டர் மனசுலையும் இருக்கிறது. அதுக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் இல்லாத வரைக்கும் அவனுக்கு பிஜேபியோட இருக்க அலையன்ஸில் ஜெல் ஆகாமல் டேக் ஆஃப் ஆகாமல் இருந்தது. ஆனால் நாட்கள் போக போக இன்னும் 9 மாதம் கவர்மெண்ட் இருக்குது. அதில் கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி வளரும்போது அவனுடைய பிஜேபி எதிர்ப்பு என்பது மழுங்கித்தான் போகும். அதனால தான் சொல்கிறது இது திமுக அதுக்கு அந்த மழுங்கி போகுன்றதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் அங்கேயே பிஜேபியிலே ஏடிஎம்கே போய் அகாமடேட் எந்த கட்சியுமே ஆகாதுங்க. ஆனால் கோர் அஜெண்டாவில் பெரிய எதிர்ப்பு இருக்காது. நீங்கள் இது இப்படி தான் புரிஞ்சுக்கணும். பிஜேபியோட கோர் அஜெண்டாவை அவன் போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு முத்தம் கொடுத்து அதில் காதல் வயப்பட்டு அதுவாக மாறி போக மாட்டான். எதிர்ப்பும் இருக்கு. அதுக்கு தாலி கட்டிக்க மாட்டான். பிஜேபியோட கொள்கைகளுக்கு ஆர்எஸ்எஸ் கொள்கைகளுக்கு அவன் தாலி கட்டிக்க மாட்டான். ஆனால் அதை சகிச்சுப்பான். சகிச்சுக்கினா போதுன்றான். அவன் நீ என்னை ஏற்றுக்கோன்னு அவன் சொல்லலை, சகிச்சுக்கோன்றான். அவனுக்கு எதிர்ப்பு இல்லாமல் இருந்தினா போதும். எல்லாரும் பிஜேபி ஆயிட முடியாதுன்றது அவனுக்கு தெரியும். இன்னைக்கு நாடு பூரா பல பிராந்திய கட்சிகளோட சில தேசிய கட்சிகளோட பிஜேபி அலையன்ஸ் வச்சுருக்காங்க. ஒருத்தருமே அவங்கள தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கல. ஆனால் அத்தனை பேரும்
டு த மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் சகிச்சுக்கிறாங்க. சிலர் ஸ்வாலோ பண்ணுறான், விழுங்குறான். அவன் இங்கே அவர்கள் இங்கே எதிர்பார்ப்பது கூட அதுதான். நீ என்னை சகிச்சுக்கோ, நீ என்னை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, என்னை நீ திருமணம் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை, என்னை நீ சகிச்சுக்கிட்டா எனக்கு போதும், என் அஜெண்டா அவனை முன்னால் எடுத்துகிட்டு போயிடுவான். அது ஹிந்துத்துவ அஜெண்டா. இது ரொம்ப சிக்கலான விஷயம் கார்த்திகேயன். இதை மறுபடியும் சொல்ல, தேர்தல் வெற்றிகளால் பிஜேபியை வீழ்த்த முடியாது. எத்தனை தடவை நீங்கள் தேர்தலில் தோக்கடிச்சிங்கனாலும் அது மேலே மேலே வரும். ஏன்னா அது வைரஸ். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.